வணக்கம். சேலம் சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த பெண்மணி பாரதி. ஒரு ஒரு 34 வயசு ஆகுது. இவங்க அன்மேரிடு. இவங்க அப்பா இறந்துட்டாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ஜினியரிங் பட்டதாரி. தனியாக டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சேலம் சுப்பிரமணியபுரத்தில். அதே மாதிரி நாழிக்கல்பட்டி, சேலம் நாழிக்கல்பட்டியை சேர்ந்தவர் உதய் சரண். இவர் சேலம் விநாயகா மிஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறார். ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வர்றார் மாதம். நல்ல பெரிய போஸ்ட். இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஆகிப்போச்சுங்களா, 2 பிள்ளைங்க இருக்குது. அதன் பிறகு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு சேலத்தில். அந்த கான்ஃபரன்ஸில் பாரதி அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. உதயசரணும் போயிருக்காரு. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் அறிமுகமாக இருக்காங்க. அறிமுகமானதோடு சரி, அதன் பிறகு அவங்க தொடர்பில் இருக்காங்க, ஃபோன் பேசுகிறாங்க, பழகுறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க கணவன் மனைவியாக மாறிட்டாங்க. ஏன்னா இப்போ கள்ளக்காதல் லீகலைஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால அந்த வார்த்தையை சொல்ல வேணாம். நம்ம கணவன் மனைவியாகவே இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இதனிடையில் கடந்த 7ஆம் தேதி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரண் உதயசரண் பொண்ணை விநாயகா மிஷன் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறார். ஸ்ட்ரக்சரில் வச்சு காரில் வச்சு எப்படியோ கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போனோடனே அங்கே செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இறந்துட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னோடனே இவங்க பாரதியோடைய ரிலேஷன்ஸ் இருந்திருக்காங்க உங்களுக்கு சேலத்தில். அவங்க என்ன பண்ணுறாங்க, அஸ்தம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய உறவினர் பொண்ணு பாரதி அது இறந்துட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சாவில் மர்மம் இருக்குது, அதனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. சரி, போலீஸ் என்ன பண்ணுறாங்க, யூஸ்வலாக இந்த மாதிரியான மரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சந்தேக மரணம், சஸ்பீஷியஸ் டெத் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு அனுப்பிச்சாச்சு, நடவடிக்கை எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வருது. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, நெஞ்செல்லாம் அடி இருக்குது, முகத்தில் அடி இருக்குது, அயட் போன் உடைஞ்சிருக்கு, மூச்சுத்திணறல் ஆகி இறந்துருக்காங்க அப்படின்னு பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது போலீஸார் நினைக்கிறேன், அப்போ இது பியூர் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொலை வழக்காக இந்த வழக்கை மாற்றுகிறார்கள் அஸ்தம்பட்டி போலீஸார். கொலை வழக்காக மாற்றிட்டு உதயசரனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ உதயசரன் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வாக்குமூலத்தில் சொல்கிறார். அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு பாரதியும் இவரும் நைட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்காங்க. சினிமாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ரிட்டர்ன் 2 பேரும் பாரதி நடத்துகிற டியூஷன் சென்டரில் தான் நைட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணதில் இவங்க 2 பேர்கள் ஏதோ தகராறு வந்ததாகவும், அதாவது உங்களுடைய மனைவியை நீங்கள் விவாகரத்து பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாரதி சொன்னதாகவும், அதனால் கோவப்பட்டு நான் தலகாணியை வச்சு மூஞ்சில் வச்சு அமுக்கி மூச்சு திணற வச்சு சாகடிச்சிட்டேன் அப்படின்னு இவர் வாக்குமூலம் கொடுத்ததாக காவல்துறையினருடைய அறிக்கை. இவர் வாக்குமூலம் கொடுத்துட்டார் அந்த மாதிரி அப்படின்னு. அதன் பிறகு அதுக்கப்புறம் அவரை ரிமாண்ட் பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன். கடைசியில் நாம் விசாரிக்கின்ற பொழுது சில தகவல்கள், அந்த அம்மா சங்கர் நகரில் இருந்ததாகவும், சங்கர் நகரில் தான் டியூஷன் சென்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு நகர் சொல்லியிருக்காங்க, மேயர் நகர் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் கிடையாது. அவங்க சுப்பிரமணியபுரத்துலாம் இருந்திருக்காங்க, பழைய டிஏஜி ஆஃபீஸ் பக்கத்தில். அதன் பிறகு இந்த அம்மா பெங்களூரில் வேலை பார்த்துருக்காங்க. பெங்களூரில் வேலை பார்த்துட்டு அதன் பிறகு தான் சேலத்துக்கு வச்சுருந்துருக்காங்க. அவங்க அப்பா ஏடிஎம்கில் இருந்திருக்காரு. ஜெயலலிதாவுக்கு மட்டும் நெருக்கன்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனால் அவர் இறந்துட்டார். இவங்க பெங்களூரில் இருந்து தான் அங்கே சேலத்தில் தான் அவங்க டியூஷன் சென்டர் வச்சுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அடிக்கடி இந்த கஞ்சா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கூட. அன்னைக்கு கூட போதையில் தான் இருந்திருக்காங்க. போதையில் இருந்து தான் பிரச்சனை ஆயிருக்கு.
அது கண்டிப்பாக பிஎம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கோம், என்னன்னு தெரியல. அதனால் வந்து இதெல்லாம் மறைச்சிட்டாங்க, வெளியே சொல்லலை. அந்த பொண்ணு போதையில் இருந்துச்சு, இருந்து தகராறு பண்ணிச்சுன்னா சொல்லியிருக்காரு. ஆனால் போலீஸ் அந்த அறிக்கையில் எதுவுமே சொல்லாமல் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கு வற்புறுத்த சொல்லிச்சு, அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் வாங்கின மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது மாதிரிலாம் நடந்ததா தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவாக இருக்கட்டும், இது சொல்கிறதுக்கு ரொம்ப பாருங்க, ஒவ்வொரு பதிவுலையும் இப்படி தாங்க. நல்ல குடும்பம், 2 பிள்ளைங்க இருக்கு, போயிட்டு வந்துட்டு நல்ல பெரிய பதவியில் இருக்கார், நல்லா வேலை செஞ்சுருக்காரு. எதுக்கு இந்த பிச்சைக்காரத்தனம், எதுக்கு இந்த சில்லற புத்தி தேவையா இது? பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய குடும்பமும் அந்த மாதிரிலாம் நாசமாக போகிறது. இதில் பாருங்கள், பேப்பரில் ஒரு செய்தி, ஊடகத்தில் ஒரு செய்தி, தனியார் மருத்துவமனை, அந்த மருத்துவமனை பேரை சொல்கிறதுக்கு கூட பேப்பர்காரங்களும் அந்த டிவிக்காரங்களுக்கும் அவ்வளோ அலர்ஜியில் துட்டு எல்லாம். அதுக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்வதற்கு மறைப்பதற்கு துட்டு. அப்படி போயின்னு இருக்கு காலம். இருந்தாலும் இறந்தவங்களை பற்றி நம்ம அதிகம் பேச முடியாது. பட் இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தானே, நம்ம சொல்லி தானே ஆகி ஆகணும். இறந்துட்டாங்கன்றதுனால அவங்க வந்து ரொம்ப யோக்கியமானவங்களாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சாய் சரண் பண்ணதும், அதாவது ஒரு சரண் பண்ணதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது அவர் வந்து நல்லா படித்த மனுஷன், அது மாதிரிலாம் வந்து அவர் விசாரித்தா அவரை பற்றி நல்லதாக தான் சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி இந்த ஆள் போய் மாட்டிக்கிறாரு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீதி நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. போனது தான். இவர் ஜெயிலுக்கு போயிட்டார், இவர் வாழ்க்கையும் போச்சு. இனிமேல் வெளியே வந்தாலும் இவருடைய கேரக்டர் நம்ம மக்கள் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. பட் பாப்போம், இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.